தெரியும், இது இயல்பு. ஆனால் நான் மாமாவுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது கடந்த 50 வருஷம் ஒரு மகத்தான ஊழியத்தை ஆண்டவர் அவர் மூலமாக செய்திருக்கிறார். 1975களில் யாழ்ப்பாணத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் விரல் விட்டு தான் எண்ண முடியும், மிக சொற்ப பேர். அப்போ அந்த ஒரு பாஷூர், யாழ்ப்பாணத்தில் பாஷூர் என்றால் மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு ஊர். இலங்கையில் 2வது பெரிய அந்தோனியார் கோயில் அங்கே தான் இருக்கிறார். அவர்கள் புனிதர்களை ரொம்பவும் போற்றி புகழ்ந்து அவர்களை தொழுது அவர்கள் மூலமாக ஜெபம் பண்ணி அவர்கள் மூலமாக பரலோகத்துக்கு போய்விட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஊரில் இருந்து 50 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிற பாணியெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், அது அதிரடியாக இருக்கும். 50 வருடங்களுக்கு முன்பாக அவர் சந்திக்கிற நபர்களோட வேதத்தை பகிர்ந்து கொண்டு தர்க்கம் பண்ணுவார். சந்தை வழிகளில் பவுல் பிரசங்கித்து தர்க்கம் பண்ணுவது போல அவருடைய தர்க்கங்கள் இருக்கும். இதன் விளைவாக 50 வருடத்துக்கு முன்பாக அத்தை மாமா பிள்ளைகள் எல்லாரையும் ஊரில் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த சினிமா பிள்ளை நாங்கள் பார்த்துருப்பீங்க, ஊரில் கட்டுப்பாடு செய்து அவர்களை வெளியே வைப்பது போல அத்தைக்கு 7 சகோதரர்கள், மாமாவுக்கு 3 சகோதரர்கள், எங்கள்கிட்ட குடும்பம் எல்லாம் அங்கே இருக்கிறது. நல்லது கெட்டதில்லை, இவர்களை கலந்து கொள்ளக்கூடாது என்று இயேசுடைய வார்த்தையை பிரசங்கித்தபடியால் செய்தார்கள். ஆனால் இவர் எதுவுமே மாமாவை அடக்கி விடவில்லை. அவர் இதுக்கெல்லாம் பயந்தவர் அல்ல. அவர் தொடர்ச்சியாக இறுதி நிமிஷம் வரையும் ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கித்தார். யுத்தம் காரணமாக நம்முடைய ஈழத்தமிழர்கள் ஐரோப்பா தேசம் முழுவதும் பரவினார்கள். நான் சொன்னது போல 50 வருடங்களுக்கு முன்பாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு இந்த ஐரோப்பா தேசத்தில் வாழ்கிற தமிழர்கள் மத்தியில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் 5-6 சபை இருக்கிறது. அந்த எழுப்புதல் இந்த ஜெர்மனில் இருந்தால் வந்தது. இது மற்ற நாடுகளில் இப்போ இருக்கிற சபைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இதுக்கு அத்திவாரம் இந்த ஜெர்மன் தேசம்தான். அதுவும் அந்த ரெயின்ஷேரில் ஒரு 3-4 இளைஞர்கள் மாமாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். அதன் விளைவாக இந்த ஜெர்மனில் ஒரு பெரிய தமிழர்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் வேறு தேசங்களில் எல்லாம் போய் சபைகளை ஆரம்பித்து இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் பலர் ஆண்டவரை அறிந்திருப்பதற்கு மாமாவை ஒரு வல்லமையான ஒரு அத்திவாரமாக பயன்படுத்தினார். இதை நினைச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. ஒரு ஆளை சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவர் திட்டத்தில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிற பேர்னில் சில பேரை சந்திச்சா உங்களோட மாமா தான் எனக்கு ஞானஸ்தானம் தந்தாருன்னு ஒரு சில பேர் சொல்லுவார்கள். கேட்க ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயோ நாங்கள் இருக்கிறோம், ஆனால் அவர்கள் இப்படி சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை நாங்கள் உங்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கிறார். இதற்காக நீங்கள் உண்மையிலே நாம் சந்தோஷப்படலாம், பெருமைப்படலாம். ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்போ எங்களுடைய ஊரில் இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஊரில் இருந்து ஆண்டவர் அவரை பிரித்தெடுக்கிறார். மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேவ பயம் உண்டு, தேவனை குறித்த ஒரு அறிவுண்டு. ஒரு தேவன் இருக்கிறார், எங்களுக்கு மரணம் இருக்கிறது, அதற்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு இருக்கிறது, சொர்க்க நரகம் என்று இருக்கிறது என்கிற அந்த அறிவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது, எல்லா மார்க்கத்திலையும் இருக்கிறது. ஆனபடியால் இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எங்களுடைய மரணத்துக்கு பிற்பாக எப்படியாவது நாங்கள் பரலோகம் போய்விட வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? மனிதர்கள் சில வழிகளை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். நமக்கு மூளை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நாங்களே யோசித்து சில வழிகளை அதனை கை கொள்வதனூடாக பரலோகம் போய்விட முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படிதான் இந்த ரோமன் கத்தோலிக்கத்தில்
அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலராக இருக்கலாம், அந்தோனியார் அல்லது செபஸ்டியார் என்று சொல்வார்கள், அல்லது மரியாள், இவர்கள் எல்லாம் தேவனோட வாழ்ந்த நல்ல மனிதர்கள். இவர்களுக்கு ஊடாக, இவர்களுடைய சிபாரிசின் ஊடாக நாங்கள் பரலோகம் போய்விட முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது. அது ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை வேணுமென்றா நாங்கள் ஆக்களை சிபாரிசுக்கு பிடிக்கிறது இல்லையா? யார் மூலமாக அந்த தெரிந்த நபருக்கு ஊடாக நாங்கள் சிபாரிசை பெற்று வேலைக்கு முயற்சி செய்வோம். இது ஒன்றும் தவறு அல்ல. இது பைபிளில் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது வேணுமென்றால் நமக்காக சிபாரிசு யார் செய்வாரா? அதுவும் ஒன்று, இயேசு. ஆமே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்பவரும் சிபாரிசு பண்ணி கொண்டிருப்பவர் இயேசு. அப்ப இயேசு மாத்திரம்தான் சிபாரிசு செய்ய முடியும். அப்ப சிபாரிசு செய்வது என்பது தவறு அல்ல. அது வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் ஊடாகத்தான் நாங்கள் வர வேண்டும் என்று. அப்ப இயேசுவின் ஊடாக சிபாரிசை பெற்று பிதாவிடத்தில் நாங்கள் செல்ல முடியும். அது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழி. பிசாசு என்ன பார்த்தான்? இந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து இயேசுவின் ஊடாக பிதாவிடத்தில் சிபாரிசுக்கு போனா எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படி என்று உண்மையை போல சில போலிகளையும் மக்கள் மத்தியில் விதைத்து விட்டான். அதாவது நீங்க பரிசுத்தவான்கள் புனிதர்கள் கூடாக சிபாரிசுக்கு பிதாவிடத்தில் போகலாம், அப்படி போனாலும் அது கேட்கப்படும் என்று ஒரு தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி விட்டான். அதிலும் குறிப்பாக மரியாள் தேவனுடைய தாயின் ஊடாக நீங்க சிபாரிசு ஒன்றை கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக இயேசு தாய் சொல்ல தட்டவே மாட்டார். ஏண்டா நாமும் அப்படித்தான். தாய் சொல்ல தட்டுவோமா? தட்ட மாட்டோம். மறுபடியால் மாதாவை பிடிச்சா, மரியாதை பிடிச்சா கட்டாயம் எங்களுக்கு நடக்கும், நாங்கள் பரலோகத்துக்கு போய்விட முடியும் என்கிற ஒரு மூளை அறிவினால அவர்களை அந்த வழியை அவர்களுக்கு தெரியல, விளங்க இல்லை. ஏனென்றால் வேதத்தை அவர்கள் படிப்பதற்கு அறிவதற்கு அவர்களுக்கு பெரிய தடை இருந்தது. மனிதர்கள் தங்களுடைய சொந்த அறிவினால சில வழிகளை என்ன செய்தார்கள்? உண்டு பண்ணிவிட்டார்கள். நாங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 19-21 8ஆம் அதிகாரம் 19-21 வாசிப்போம். எட்டாம் அதிகாரம் 19-20. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியிலே நிற்கிறார் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்ப இயேசு ஒரு நாள் போய்ச்சு கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயும் சகோதரரும் வந்து ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள். அவரோடு இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? யார் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள்? என்னுடைய பிதாவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று. அப்ப இயேசு தன்னுடைய தாய் என்று சொல்லி மரியாளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு இடத்தை கொடுக்கவே இல்லை. அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன? தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். வாழ்ந்தா அவர்கள் எல்லோரும் தன்னுடைய தாய் சகோதரர்கள் என்று ஆண்டவர் இதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எலியாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள். எலியா பாருங்க என்ன செய்தார்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஒரு அற்புதம் செய்கிறார். 3.5 வருடம்
3.5 வருடம் மழை வராமல் வானத்தை அடைத்து விட்டான். இப்படிப்பட்ட மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் நம்ம போல ஒரு சாதாரண மனிதன், பாடுள்ள மனிதன். அப்ப ஆதாம் பாவம் செய்தபடியால் எல்லா மனிதர்களும் பாவம் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டோம். அதற்கு பிற்பாடு வந்த அத்தனை பரிசுத்தவான்கள் யாரா இருந்தாலும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எலிஷா, மோசே, மரியாள் உட்பட அனைவரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாதாரண மனிதர்கள், பாவியான மனிதர்கள் என்று. அப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியால் முழு மனுக்குலமும் நியாய தீர்ப்புக்கு, அதாவது தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாகிவிட்டது. மனிதனோடு தேவனோடு மனிதனுக்கு இந்த உறவு முறிந்து போய்விட்டது, அறந்து போய்விட்டது. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? எப்படியாவது இந்த மனிதர்களை திருப்பி தன்னிடத்துல கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவை அனுப்புறதுக்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஒருவேளை யாராவது ஒரு மனிதன் தன்னிடத்தில் வந்து, ஆண்டவரே ஆதாம் தானே தப்பு பண்ணினான், என்னத்திற்காக எங்களுக்கு மரண தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு, நரகம், நீர் அந்த கட்டளைகளை என்ன எங்களுக்கு தாரும், நாங்கள் கடைபிடித்து முழுமையாக அதை கை கொண்டு பரலோகம் வந்து விடுவோம் என்று யாராவது ஆண்டவரிடத்தில் சொல்லி விடுவார்கள் என்று ஆண்டவருக்கு முன்கூட்டியே நன்றாக தெரியும். ஆனபடியால் என்ன செய்தார் என்றால், நியாயப்பிரமாணங்களை 10 கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணங்கள் 10 கட்டளைகளை நீங்க முழுமையாக கை கொள்வீர்களாக இருந்தால் நீங்க பரலோகத்துக்கு வரலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்னவா? நியாயப்பிரமாணங்கள், அதாவது கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, மற்றது தான தர்மங்கள் செய்து நல்ல காரியங்களை செய்து நீங்க முழுமையாக நான் சொல்ற அத்தனை கட்டளைகளையும் கை கொண்டால் நீங்க என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு வரலாம். நான் உங்களை பரலோகத்துக்கு விடுறேன். ஆனால் நான் இப்ப சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானாலும் அந்த நியாய பிரமாணங்களையும் 10 கற்பனைகளையும் என்ன செய்ய முடியல? கை கொள்ள முடியவில்லை. கை கொள்ள முடியாததால என்ன நடக்கிறது? மனிதர்கள் கடைசியா ஒரு 400 வருஷம் அப்படியே இயேசுவுக்கு முன்பாக ஒரு அமைதி, பல மனிதர்கள் பரிசுத்தவான்கள் வந்து இந்த நியாய பிரமாணத்தை 10 கற்பனைகளை கை கொண்டு பரலோகம் போக முயற்சித்தார்கள். முடியவே முடியல. கடைசியா நம்மால் வாராரு. யாரு வாராரு? இயேசு வாராரு. சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி என்ன செய்தாரு? எங்களை மீட்டு கொடுக்கலாம். இந்த விஷயத்தை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? பிதாவோடு உறவில் வருகிறார்கள். அவர்களுக்கு பரலோகம் குறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்க எல்லாரும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே மனிதன் மூலமாக பாவமும் மரணமும் இந்த மனுக்குலத்துக்குள்ளே நுழைந்தது போல ஒரே மனிதனாகிய இயேசுவின் மூலமாக மறுபடியும் நித்திய ஜீவனும் தேவனோட உறவும் நாங்கள் மரித்தால் பரலோகம் செல்ல முடியும் என்ற அந்த நிச்சயமும் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22-24 வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப என்னவா? இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து பிதாவோட மறுபடியும் எங்களுக்கு உறவு வேணும்.
மறுபடியும் நாங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவன உயிரை கொடுக்கிறார். இத விசுவசிக்கிற எவன் மேலும் அது என்ன செய்யுமா? வந்து பலிக்கும். 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டோம். எதுவரைக்கும்? இயேசு வரும் வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை, அதாவது இனி அந்த மகிமை இல்லாம நாம தேவனோடு உறவாட முடியாது, பரலோகம் போக முடியாது. இயேசு வரும் வரைக்கும். இங்க சொல்லப்பட்ட வசனத்தினுடைய அர்த்தம் எது வரைக்கும்? இயேசு வரும் வரைக்கும். 23ஆம் வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டுட்டோம். மகிமையெல்லாம் போச்சு. இப்ப இனிமேல் இந்த தேவ மகிமையை நமக்கு கொடுக்கணும். நமக்கு பரலோகத்தை ஆண்டவர், நான் பரலோகம் போய் சேர வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம அப்படியே அழிஞ்சு போக விட முடியாது. நாம நம்முடைய முயற்சியால, மனிதர்கள் எல்லா பரிசுத்தவான்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவே இல்லை. கடைசியா இயேசு வாரா, நமக்கு பதிலாக அவர் என்ன செய்யறார்? சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இத நானும் நீங்களும் விசுவசிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்னுடைய இடத்துல எனக்காக இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதை விசுவசிக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? அது 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 இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவசிக்கிற எவனுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். அப்ப என்ன நடக்கிறது? நானும் நீங்களும் இயேசுவ அவர் செய்த பாடுகளை, அவருடைய அந்த சிலுவையில தன்னை அவர் உயிராய் ஒப்பு கொடுத்த அந்த தியாகத்தை விசுவசிக்கும் பொழுது அது நம்மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்தான்? பலிக்கிறது. இப்படியாக மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மீட்கப்படுகிறோம், தேவனோடு உறவாடுகிறோம். இதன் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பது இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேற வழியே இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்த அந்த எங்களுடைய பழைய அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த மார்க்கத்தில் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை. நாங்கள் பைபிளை படிக்கிறதே இல்லை. இத மாமா 1975களில் அவர் அறிந்த பொழுது என்ன செய்யறாருண்டா, அட இப்படியெல்லாம் இருக்குதா, இந்த புனிதர்கள் மூடாக நாங்கள் பரலோகம் போக முடியாதா? அப்ப என்ன செய்யறாருண்டா, அந்த வைராக்கியமான அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்து இயேசுதான் சத்தியம், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார், அவர் இல்லாம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது என்ற அந்த சத்தியங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் பொழுது ஒரு பெரிய எதிர்ப்புகள் உருவாகிறது. ஆனாலும் அவர் இறுதி நிமிஷம் வரை என்ன செய்தார் என்றால், தான் அறிந்த அந்த சத்தியத்தை அவருக்கு தெரியும். நான் நேற்றைய நாளில் கூட சொல்லியிருந்தேன், அவருடைய செய்திகளை அவர் சுவிசேஷம் அறிவிக்கிற விதத்தை பார்த்தா நாங்கள் ஒன்றை உன்னிப்பாக கவனிக்கலாம். நிச்சயமாகவே நாங்கள் ஒரு நாள் மரிப்போம் என்பது அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, மரித்தால் அந்த மரணத்தின் முடிவில் நாங்கள் பரலோகம் போவோம், தான் பரலோகம் போவேன். இயேசு என்றால் இயேசுவை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு தெரியும், நான் மரிச்சா கட்டாயம் பரலோகத்துக்கு போவேன். எனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஆக்கினை தீர்ப்பில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நான் அந்த அறிவு எனக்கு வந்துட்டது. அது என்னோடு இருந்தால் மாத்திரம் போதாது, தான் சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவருக்கு தெரியும் இவர்களும் ஒரு நாள் மரிப்பார்கள். அந்த பிரயாணத்தை அவர் பண்ணி ஆக வேண்டும். அவருடைய பிரயாணத்தின் முடிவில் என்ன செய்ய வேண்டுமா, அவர்களும் இயேசுவோட வாழ வேண்டும் என்பதற்காகவே கடந்த 50 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறார் என்றால் உண்மையிலே அவரை குறித்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும், முன்குறித்துக் கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே இந்த இடத்துல நானும் நீங்களும்
எங்களுடைய பரலோக நாங்கள் மரித்தால் பரலோகத்துக்கு போவதற்கான அந்த இடத்தை இப்பொழுதே முன்குறித்துக் கொள்ள வேண்டும், ரிசர்வ் பண்ணிவிட வேண்டும். மரணம் வந்ததுக்கு பிற்பாடு அது டூ லேட். இப்போ நாங்கள் நோவேல இருந்து எங்கள் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறோம். ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் வந்தால் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம்னு நினைக்கிறீங்க, லாஸ்ட் மினிட்ல அந்த டிக்கெட் நம்பி வரலாமா? சில வேளை கிடைக்கும், சில வேளை கிடைக்காது. அப்போ ஒரு கிழமைக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பிரயாணப்படும் பொழுது முன்குறிக்க வேண்டி இருக்கிறது. முன்குறித்தா நிச்சயமாகவே போய் எனக்கு ஒரு இடம் இருக்குது. அதை போலதான் எங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் எங்களுக்கு ஒரு இடம் அங்கே வேண்டும் என்றால் இப்ப முன்குறித்து ஆக வேண்டும். பிரயாணம் தொடங்கினதுக்கு அப்புறம், அதாவது மறிச்ச பிற்பாடு அது டூ லேட் ஆகிவிடும். அப்ப இதை அறிந்தபடியால் என்ன செய்கிறார்? கடந்த 50 வருஷம் மாமாவோட நான் அவரை அவரை அவதானிச்ச வகையில் ஒரு நாள் கூட இந்த நகை நட்டு பணம் வீடு காரை பற்றி அவர் பேசினதே கிடையாது. நான் பார்க்கவே இல்லை. அவர் எப்போதும் ஜபிக்கிறதும் வேதத்தை தியானிக்கிறதுமே இருப்பார். அவருடைய செய்தி உங்களுக்கு தெரியும், அதிரடியாக இருக்கும். நேரடியாக சுவிசேஷம் வரைக்கும் போதெல்லாம் சொல்லிடுவார், ஏற்றுக்கொண்டா மோட்சம், இல்லையா நரகம். அது அப்படிதான் அவருடைய பாணி. காரணம் அவருக்கு தெரியும், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இயேசுதான் வழி, இயேசு கூடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு பறந்து பேச முடியும், வேற யாராலுமே முடியாது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம். அது எல்லா புனிதர்களும் தான், அது மரியாள் உட்பட எல்லாருமே இழந்து விட்டோம். இருப்பது ஒரே ஒருவர் இயேசு, இவருக்கூடாகத்தான் நாங்கள் பரலோகம் போக முடியும். அதை இப்பொழுதே முன்குறித்துக் கொள்ள வேண்டும். அது பின்னாடி எங்களுக்கு அதை நாங்கள் பின்னாடி அதை போய் அங்கே இயேசுவோட எல்லாம் நாங்கள் தர்க்கம் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் அதை முன்குறிக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ஒரு அறிவு இல்லையா? இப்போ நாங்கள் வந்திருக்கோம், ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரு கிழமைக்கு முன்பாக வந்து அந்த இடத்துல சில நேரத்தில் ஹோட்டலில் போய் இடம் இருக்காண்டா, சில வேலை இருக்கும், சில வேலை இல்லாட்டா நடுத்தெருவில் நிற்கும். ஆனபடியாக மிகுந்த ஞானத்தோடு புத்தியோடு என்ன செய்கிறோம்? பிரயாணப்படுவதற்கு முன்பாகவே ஃப்ளைட்டுக்கும் ஹோட்டலுக்கும் போடுறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த அறிவு நமக்கு இருக்குதா இல்லையா? அப்போ இந்த பிரயாணம் நானும் நீங்களும் ஒரு நாள் செய்ய வேண்டிய அந்த பிரயாணத்தின் முடிவில் நமக்கு ஒரு இடம் வேணுமா வேண்டாமா? அதை இப்பொழுதே நாங்கள் முன்குறிக்க வேண்டுமா வேண்டாமா? இது பைபிளில் இருக்குது. இது பைபிளில் நாங்கள் படிக்காட்டா நமக்கு விளங்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம். சரி, இப்போ இதற்காகவே, இந்த சத்தியத்திற்காகவே மாமாவும் கடந்த 50 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். தனக்கு ஒரு வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, என்னுடைய பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பூமியில் பாருங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வீடு வேணும், நல்ல வீடு வேணும். அப்படி எவ்வளவு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், போராடுகிறோம், கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் நம்ம எல்லோரும் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடத்தை நாங்கள் முன்குறித்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து வேணும். நான் இவருடைய கணவன், இவருடைய மனைவி, என்னுடைய அப்பா அம்மா அல்லது நான் இவ்வளவு படித்தினாங்கள். இந்த உலக அந்தஸ்துகளை குறித்தே மனிதன் கவலைப்பட்டு கொண்டு அதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்கு தெரிய மாமா ஒரு நாள் கூட இந்த மாதிரி எல்லாம் பேசினதை நான் பார்த்ததில்லை. அவருடைய சிந்தையெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தான் இருக்கும். அவருக்கு தெரியும் தன்னுடைய பெருமை என்பது நான் ஆண்டோடைய பிள்ளை என்பது. ஆமாம், நமக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து இந்த பூமியில இருக்குமா இருந்தால், அது நம்முடைய பட்டமோ படிப்போ இல்லை, அது இருந்தால் இருந்துட்டு போகட்டும். அவற்றை விட மேலான ஒரு அந்தஸ்து என்ன? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது. அவருடைய நாமத்தினாலே வசனம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்கிறது, நான் நினைக்கிறேன் பவுல் சொல்றாரு, அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மேன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது.
நாம் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே அதுதான் நமக்கான ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. இந்த உலக காரியங்கள் அல்ல, அது இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. இந்த பூமியில ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை அழைத்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தான். யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்றைய நாள்ல உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய பொறுப்பை மாமா விட்டு வைத்துட்டு போயிருக்கார். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, அவர் அத்தியோடு சேர்ந்து கடந்த 50 வருடமாக இந்த தேசத்தில் ஒரு 40 வருடம் நான் நினைக்கிறேன், இந்த ஊழியத்தை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்தார். இப்பொழுது அந்த பணி உங்கள் தோள்களில், உங்கள் கரங்களில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். குறிப்பாக தருமகுமார் ஊழியங்களில் செய்தவருக்கு பழக்கம் இருக்கிறது. ஆனால் முன்னாடி எல்லாம் மாமா இருப்பார். அவருக்கு தருமகுமாருக்கு பெரிய கவலையோ பெரிய யோசனையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பிரச்சனை ஏதாவது வேண்டாம், மாமா பார்த்துக்கொள்வார் இல்லையா? அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. அவர் தனியாக இன்னும் பொறுப்போடு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அதிகமாய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதனுடையால் நீங்கள் அதிகமாக தருமகுமாரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த ஜெபத்தில் தாங்குங்கோ. காரணம், ஊழியம் பெரிய சவாலானது. நிறைய சோர்வுகள் வரும், எதிர்பாராத காரியங்கள் நடக்கும், தனிமையில் நாங்கள் தனிமையை உணர வேண்டி இருக்கும், நம்ம யாருமே உற்சாகப்படுத்த மாட்டார்கள். ஆனபடியால் உங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு அதிகமாக தேவைப்படும். அவரை நீங்கள் ஜெபத்தில் தாங்கி எழும்பி பிரகாசிக்கும் வரையும் நீங்கள் நன்றாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்கள் கர்த்தரை விசுவசித்து நடக்க வேண்டும். அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தரை மையப்படுத்தி பொறுமையோடு நீங்கள் இருக்க வேண்டும். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஊழியம் கர்த்தரை விசுவசித்து அவருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருந்து அவரை மகிமைப்படுத்தி பொறுமையோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. பூரணமானவர்கள் நல்லவர்கள் என்று யாருமே கிடையாது. அல்லேலூயா. பூரணமானவர்கள் என்று யாருமே கிடையாது. வேதம் சொல்கிறது, நாங்கள் அநேக காரியங்களில் தவறு செய்கிறோம். ஆனபடியால் யாராவது தப்பு செய்தால், ஒரு அறிவுரை, தப்பு செய்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்க பழகிக் கொள்ளுங்கள். டக்குன்னு மன்னிப்பையும் கொடுத்து விடுங்கள். தப்பு செய்தால் அது பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் பாஸ்டராக இருந்தாலும் சாதாரண யாராக இருந்தாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கிட்ட தமிழ் மக்கள் மத்தியில், தமிழ் ஊழியக்காரர் மத்தியில் நான் பார்த்த ஒரு பெரிய குறை, தப்பு பண்ணால் எப்படியோ சமாளித்து கொண்டு வேத வசனங்களை சொல்லிக்கொண்டு கடந்து போய் விடுவார்கள். அது வீண் பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் உண்டாக்கும். ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், அன்பு இருக்க வேண்டும் என்றால் தப்பு பண்ணுற யாரும் உடனடியாக தயங்காமல் மன்னிப்பு கேட்க வேண்டும். மற்ற ஆளும் டக்குன்னு மன்னிச்சு விட்டுருவோம். உடனடியாக அந்த ஒரு அன்பு மலரும். ஆமென். இதை கை கொள்ளுங்கள் தயவு செய்து. எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரலாம். அப்படி பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது அதிகமாக பேசாதீர்கள். என்னன்னா, பேசாம மற்றாக்கள் பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கும். அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது அப்படி நாம் அதிகமாக பேசாமல் மற்றாக்கள் பேசுவதை கேட்கும் பொழுது பேசுகிற ஆளுக்கு ஒரு மனதில் ஒரு ஆறுதல் வந்துடும். அப்புறம் இசைந்து போய்விடுவார்கள். இது நான் சொல்றது புரியுதா? அதிகமாக நாம் கேட்கிறவர்களாயும் மற்றவர்களை பேச விட்டு கேட்கிறவர்களாக இருந்தால் என்னதான் பிரச்சனையோட வந்தாலும் அந்த மனிதர்கிட்ட ஒரு சமாதானம் வந்துடும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியாது சொல்லுவார்கள் இல்லையா? அதே மாதிரி உள்ளத்தில் இருக்கிறத சொல்ல விட்டு நாம் கேட்டுக்கொண்டிருந்தா
எல்லா கவலையும் அவங்க மறந்துடுவாங்க. நம்ம மேலே கோபமாக வந்தால் கூட சில வேலை மறந்து போய்விடுவாங்க. அதுபடியா மற்றாக்கள் பேச கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசிகளை பரலோகத்துக்கு அனுப்புறது நம்முடைய நோக்கம் அல்ல, பரலோகத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு விசுவாசிகளை கொண்டு போவது நம்முடைய வேலை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். நாம இந்த இடத்துல ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு ஐக்கியம், அன்பு நிறைந்த ஒரு இடமாக இதை நம்ம உருவாக்க வேணும். எப்படா சண்டே செய்ஸ் வரும் என்று ஜனங்கள் காத்து கொண்டிருக்கணும். இங்க வந்துட்டா வீட்டை போக விருப்பமே இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு சூழல் இங்கே உருவாகமா இருந்தால் எவ்வளவு தொலை தூரத்தில் இருந்தும் ஜனங்கள் இங்கே வருவார்கள். எனக்கு தெரியும், ஜனங்கள் நிறைய தனிமையில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறார்கள், உதவி இல்லாம வேதனையோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தா ஒரு சந்தோஷம் தரும், சமாதானம் தரும் என்றால் கண்டிப்பாக வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. நாம சபையை கட்டுவதில்லை, ஜனங்களை கட்டுவது, ஜனங்களுடைய வாழ்க்கையை தான் கட்டுவது, சபையை கட்டுவதில்லை. ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டினால் ஜனங்கள் இங்கேதான் இருப்பார். அதுதான் சபை கட்டுப்படுவது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லோரும் முந்தி அடித்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் செய்யுங்கள். ரொம்ப முக்கியம். எல்லாரும் நீங்க மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். யாராவது ஒரு ஆள் நாம் பெரியவன் நீங்க நினைச்சா போச்சுது சமாதானம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, சபையில யாராவது நான் பெரியவனை நினைச்சாண்டா சபையில் அந்த சமாதானமே போயிடும். அதுபடியா நீங்க ஒவ்வொருவரும் முந்தி அடித்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்யுங்கள். அது சமாதானத்தை உண்டாக்கும். முடிந்தவரை பொறுமையோடு இணைந்து ஊழியங்களை செய்யுங்கள். முதியவர்களை நேசியுங்கள். ரொம்ப முக்கியம். ஏனென்றா முதியவர்கள் அவங்க உடனடியாக மாற்றத்தை விரும்ப மாட்டார்கள். இருக்கிறீங்களா? முதியவர்கள் மாற்றத்தை உடனே விரும்ப மாட்டார்கள். அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களிடத்தில் ஞானம் இருக்கும். ஆனபடி அவர்களை நீங்க நேசிக்க வேண்டும். மாமா விட்டு சென்ற ஒரு பணி, ஒரு பெரிய பணி, அவர் 50 வருடம் ஓடிட்டாரு. அந்த பிரதர் அன்றைக்கு சொன்ன மாதிரி அந்த ரிலே, அந்த தடியை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க மாம்ச பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் உண்மையான பிள்ளைகள். ஆமே. உங்களிடத்துல ஒரு பெரிய ஒரு பணி ஆண்டவர் மாமா தந்துட்டு போயிருக்கிறாரு. அதை நீங்க சிறப்பாக செய்வீர்கள் நான் நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய கிருபை கொடுப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரை, இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஆமே. யாரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நம்மளை இதுவரை சுமந்து வந்திருக்கிறாரு. தாய் தேற்றுவது போல ஆண்டவர் உங்களை தேற்றுவார். பலம் உள்ளவனாயிலும் பலம் இல்லாதவனாயிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். நம்முடைய ஆண்டவர் பெரிய பலவான்களை மாத்திரம்தான் பயன்படுத்துவார் என்று அவர் பயன்படுத்தின பாத்திரம் எல்லாம் மிக அற்பமான பாத்திரங்கள். ஆனால் பலம் உள்ளவனாயிரும் பலம் இல்லாதவனாயிரும் உங்களுடைய கர்த்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம். உங்களுக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறார். மறுபடியால் மாமா மேல இருந்த அந்த ஆவி அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவர் மேலும் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேலும் இருக்கிறது. அவர் எப்படி இந்த தமிழர்கள் மத்தியில ஐரோப்பா தேசத்துல வல்லமையாக பயன்படுத்தினாரோ கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். அவர் செய்த அந்த பணி நிமித்தம் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். உங்களை பயன்படுத்துவார், கண்டிப்பாக பயன்படுத்துவார். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் நாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்த அன்பு ஒரு பாட்டு படிச்சீங்க இல்லையா? அந்த பாட்டு இருக்கு, என் மீது அன்பு கூறும் இல்லையா? அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து
கிருபை நிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கண்மலையின் சபையாருக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தில் உண்மை அறிந்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து வருகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். குறிப்பாக அம்மாவுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த 50 வருடங்களாக உமக்காக அவர் வாழ நீர் கிருபை கொடுத்தீர். அவருடைய பிரயாசங்களை நீர் மறக்க மாட்டீர். அவர் மேல நீ அன்பு கூர்ந்து அவருடைய பிரயாசங்களின் பிரதிபலனாக அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கட்டளையிடுகிறேன் நான் விசுவசிக்கிறேன். இந்த வார்த்தையில் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு தத்தமானது உனக்கு மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியாருக்கும் உண்டு என்று அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், அவருக்கு கொடுத்த அபிஷேகங்கள் ஆண்டவரே, திறமைகள், தாளந்துகள் எல்லாம் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் இவர்கள் உண்மை மகிமைப்படுத்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உமக்காய் வாழ கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே இதில் இருக்க ஒவ்வொருவருக்காய் நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் ஆண்டவரை நிரம்ப உதவி செய்கிறார்கள். ஊழியங்களை செய்யும் போது தேவ வல்லமையோடு பிரசன்னத்தோடு நல்ல ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு வந்து செய்யத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவரை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகள் வீணான தேவையில்லாத சோழிகளிலே ஆண்டவரே நேரத்தை செலவழிக்காமல் மாட்டுப்படாமல் ஆண்டவரே புத்தியாய் ஞானமாய் நடந்து உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரை இருந்து இந்த தேவ சபையில ஆண்டவரை வருகிற ஜனங்கள் ஆண்டவரை உண்மை அறியவும் உண்மை ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தை தொடவும் உணர்ந்து கொள்ளவும் ஜனங்கள் விடுதலை அடையவும் தக்கதாக இந்த ஊழியங்களை எல்லாம் இவர்கள் செய்ய உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே அத்தைக்காக நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அத்தை நீ பலப்படுத்துகிறாக தாய் தேற்றுவது போல நீர் தேற்றுகிறீர். ஆண்டவர் எப்பொழுது நீர் கூட இருக்கிற நல்ல தேவனே உண்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவை பலப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே மக்களாய் ஓட உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் நல்ல ஆண்டவரே சுவத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கவலைகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே வாழ உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீரே எங்கள் ஆறுதலின் தேவன், எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆறுதலை தந்து எங்களை தேற்றுகிறவர் தருமார். ஆண்டவரே தகப்பனே சுவாமி அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி ஆண்டவரை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் ஊழியம் செய்கிற ஆண்டவரை மூப்பர் குடும்பம் ஆண்டவரே இந்த இசைக்கரியை வாசிக்கிறவர்கள் பாடுற ஆராதனை வீரர்கள் எல்லாருக்காக நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரை வருகிற நாட்களில் இவர்களை கொண்டு செய்யப்படுற புதிய காரியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு தெய்வீக வல்லமையும் பிரசன்னமும் காணப்படவும் ஜனங்கள் கேள்விப்பட்டு இங்கே வரவும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இந்த நாட்களுக்காக நன்றி ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.